ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, பொன்னாக விடிந்திருக்கும் இந்த நல்ல நாளிலேயே உன்னை ஆசிர்வதித்து உனக்கான வெற்றி யோகத்தை உன்வசம் ஒப்படைக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. நல்ல செய்தியோடு வந்துள்ள உன் வராகியம்மா என்னை அழைத்து அகம் மகிழ்ந்து முகம் குளிர்ந்து நீ உன் வாழ்க்கையை நிம்மதியாய் வாழும்படி நான் செய்ய போகிறேன். தயாராகிவிட்டாயா? உன் வாழ்வில் மிக பெரிய நல்ல மாற்றம் வரப்போகிறது. முடியும் என்ற வார்த்தையை முன்னால் வைத்துக்கொண்டு முயற்சி செய். நீ நினைத்த எல்லா காரியங்களிலும் நீயே வெற்றி பெறும்படி நான் செய்து கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களும், எல்லா விஷயங்களும், நீ நினைத்த செயல்களும் கூடிய விரைவில் என் ஆசீர்வாதத்துடன் நல்லபடியாக நடந்து முடியும். சரியான நேரத்தில் என் அருளால் நான் உன்னை கைதூக்கி விடுவேன் என சொன்னபடியே இப்போது இந்த நல்ல நாளிலேயே எனது ராஜகோலத்தை உனக்கும் காட்டிவிட்டேன். இனி நீ இந்த ராஜயோகத்தோடு தான் வாழப்போகிறாய் என்பதை சூட்சுமமாக சொல்வதற்குத்தான் இந்த கோலத்தில் உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என நான் ஏற்கனவே தீர்மானித்து திட்டமிட்டு வைத்துள்ளேன். இப்போது அதன்படி உன்னை வாழ வைப்பதற்காக தான் உன்னை தேடி வந்துள்ளேன். நான் தானே உன்னை படைத்தேன். உன் வாழ்க்கையை தொடங்கி வைத்ததும் நான் தானே. ஆனால் இப்போது ஒரு சில பிரச்சனைகள் உன் வாழ்வில் இருக்கிறது. சில கஷ்டங்களும் கவலைகளும் உன் மனதை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. ஆனால் கூடிய விரைவில் அதை நான் சரி செய்யத்தான் போகிறேன். கவலைப்படாமல் நம்பிக்கையோடு காத்திருப்பாயா? நம்பிக்கைதான் எப்போதும் உனக்கான பலத்தை தரும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே என் செல்லமே. நீ உயிராய் நினைத்த ஒரு சில உறவுகள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள். உனக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள். உன் மனம் காயப்படும்படி பேசிவிட்டார்கள் என்பதற்காக நீ கவலைப்படாதே. நீ உயிராய் நினைத்த அளவிற்கு அவர்கள் உன்னை உயிராய் உலகமாய் நினைக்கவில்லை என்பதுதான் இங்கு உண்மை. அவர்களாக இதை வேண்டுமென்றே செய்யவில்லை என் செல்லமே. அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில கெட்ட எண்ணம் கொண்டவர்கள், கெட்ட குணம் கொண்டவர்கள் அவரது மனதை மாற்றி இப்படி செய்ய வைத்து விட்டார்கள். புரிந்துகொள், எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன். உனக்கான நல் மாற்றங்களையும் உனக்கான நல்ல வாழ்க்கையையும் உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து அமைத்து தருவேன். நீ தேவையில்லாமல் மனம் வருத்தப்படாமல் புன்னகை மலர சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு. உன் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தேவைகளும் எல்லாமே நிறைவடையும்படி உனக்கான பணவரவை நான் அதிகரிக்கப் போகிறேன். உன் குடும்பத்தின் மீதும் உன் மீதும் கண் திருஷ்டி இருப்பதை புரிந்து கொள் என் செல்லமே. கூடிய விரைவில் அத்தனையும் நான் சரி செய்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன். நீ தேவையில்லாமல் வருத்தப்படாதே. ஒரு மனிதனுக்கு 2 விஷயங்கள் சரியாக அமைந்து விட்டால் அல்லது அமைத்து கொண்டால் அவர்கள் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி பெற்றதாகத்தான் அர்த்தம். அது என்ன தெரியுமா? முதலாவதாக, உன் சிறு வயதிலிருந்தே நீ சரியாக படித்து நல்ல வேலையை அடைவதற்கான முயற்சிகளை செய்து சரியான வயதில் அதுவும் உனக்கு கிடைத்து விட்டால் நிச்சயம் நீ பாதி வெற்றி பெற்றுவிட்டாய் என்றுதான் நான் சொல்லுவேன். அல்லது உனக்கு படிப்பில் நாட்டமில்லை, நான் என்னதான் முயன்றாலும் படிப்பு எனக்கு கஷ்டமாகவே இருக்கிறது என நீ நினைத்தால் உனக்கென ஒரு சுயதொழிலை அமைத்து கொள்ள முயற்சி செய். ஆனால் அதற்காக நீ கடும் கஷ்டம் படத்தான் வேண்டுமென் செல்லமே. ஏனெனில் மனிதர்களாக பிறந்தவர்கள் யாருக்குமே எதுவுமே இங்கு சுலபமாக கிடைத்து விடாது. நீ கடும் உழைப்பையும் முயற்சியையும் செய்வதன் மூலமாகத்தான் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்துகொள். இந்த விஷயங்களிலெல்லாம் நீ வெற்றி அடைந்து விட்டாலே வாழ்வில் பாதி கிணறை தாண்டியது போலதான். பாதி வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக கடந்து வந்து விடுவாய். அடுத்தது என்ன? உனக்கான வாழ்க்கை துணைதான். அப்படிப்பட்ட வாழ்க்கை துணை உனக்கு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் உன் மனதிற்கேற்றாற் போல நல்ல விதமாகவும் அமைந்து விட்டால் நீ வேறு எதை பற்றியுமே கவலைப்பட அவசியம் இருக்காது. ஏனெனில் என்னதான் பெரிய வேலை கிடைத்து பணமழையே பொழிந்து நீ மிகப்பெரிய செல்வந்தராக ஆனாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கை துணை சரியாக அமைந்தால்தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை துணை உனக்கு அமையவில்லை என்றால், உன்னை சரியாக அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன் வாழ்க்கையே வீணாகி போய்விடும் என்பதுதானே இங்கு பல பேரின் வாழ்க்கையை பார்க்கும்போது உனக்கு புரிய வருகிறது. புரிந்துகொள், மனிதன் என்னதான் சம்பாதித்தாலும் சேர்த்து வைத்தாலும் சொத்தே இருந்தாலும் கூட வாழ்க்கை துணை என்பது நல்ல விதத்தில் அமைந்தால்தான் குடும்பம் என்பது சண்டை சச்சரவில்லாமல் இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவரவர்களின் கர்ம வினையை பொறுத்துதான் வாழ்க்கை துணை அமைகிறது. இதில் நல்லவர்களுக்கு நல்ல துணையும் தீயவர்களுக்கு கெட்ட துணையும் அமையும் என்பதெல்லாம் கிடையாது என் செல்லமே.
அவர்கள் முன் செய்த பாவ கர்மாக்களை பொறுத்துதான் அவர்களுக்கான துணை நல்லபடியாக அமையும். நீயும் நிதானமாக உனக்கு பொருத்தமான விஷயங்களை தேர்வு செய்ய கற்றுக்கொள். படிக்கும் போதும் சரி, வேலை செய்யும் போதும் சரி, தொழில் செய்தாலும் சரி, திருமணமானாலும் சரி, உன்னுடைய தேர்வு என்பது மிக சிறப்பாக இருக்க வேண்டும். இல்லை, எனக்கு தேர்வு செய்ய தெரியவில்லை, என்னால் சரியான விஷயத்தை பெறவும் முடியவில்லை என நீ நினைத்தால் உன் வராகி அம்மாவின் மீது அந்த பாரத்தை போட்டுவிடு. ஒரு அம்மாவாக நான் இருந்து உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளையெல்லாம் சிறப்பாக செய்து உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களையும் மிகச் சிறப்பாக கிடைக்க வைப்பேன். பணத்தை மட்டுமே பிரதானமாக வைத்துக்கொண்டு நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாம் இங்கு பெரும்பாலும் பிரச்சனைக்கு உரியதாக மாறிவிடுகிறது. நீ கூட காசு, பணம், செல்வம், சொத்து, கூட பிறந்தவர்கள் என்பதை பார்த்து பெண் தேடாதே. நல்லது நடக்க வேண்டும், எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதில் உன் கவனம் இருக்கட்டும். நீ உனக்கான துணையை தேர்வு செய்தாலும் சரி, அல்லது உன் மகனுக்கோ மகளுக்கோ வரத்தை தேடினாலும் சரி, நல்ல பிள்ளைகள் அமைய வேண்டும், நல்லபடியாக அவர்கள் குடும்பம் நடத்த வேண்டும் என நினைத்தால் உனக்கு பிடித்திருக்கிறதா என்பதை யோசிக்காதே என் செல்லமே. பணத்தை மட்டுமே பிரதானமாக வைத்துக்கொண்டு தேர்வு செய்பவர்கள் எல்லாமே இங்கு பிரச்சனைக்குரியவர்களாகத்தான் மாறி போகிறார்கள். உன் மகனுக்கு வெறும் 100 பவுன் எடுத்து வந்தாலும் சரி, அதில் 1 மில்லிகிராம் கூட உனக்கு கிடைக்கப் போவதில்லை. பிறகு எதற்காக வரதட்சணை, அது இது என்று குடும்பத்தில் சண்டைகளையும் சச்சரவுகளையும் உருவாக்குகிறாய்? நல்ல குணத்தோடு பெண் வந்தால் போதுமானது, நல்ல குணத்தோடு மாப்பிள்ளை அமைந்தால் போதுமானது என்று தேடுவதை விட்டுவிட்டு வசதியான வீடு என நீ யோசிக்காதே. உன் பிள்ளையின் நிம்மதிதான் உன் பிள்ளையின் குடும்பத்தின் நிம்மதி என்பதையும், அதுதான் உன் குடும்பத்திற்கும் நிம்மதி என்பதையும் ஒருபோதும் மறவாதே. நல்ல வாழ்க்கை துணை அமைந்து விட்டாலும் கூட இங்கு பல பேர் என்ன யோசிக்கிறார்கள் தெரியுமா? அவசரப்பட்டு விட்டோமே, இன்னும் ஒரு 2 நாள் பொறுத்திருந்தால் உலக அழகியே கூட மனைவியாக அமைந்திருப்பாரே, நல்ல அழகன் கூட துணையாக அமைந்திருப்பாரே என நினைக்கக்கூடிய மனிதர்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆசைகள் யாருக்குத்தான் ஓய்கிறது? எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு ஆசையை இழுத்து வைத்து கொண்டு அதையே நினைத்து நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி வாழ்க்கை நிம்மதியானதாக இருக்கும்? ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை நீ எப்போது தேடி செல்கிறாயோ அப்போதுதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும். அதற்காக நான் ஆசையே படக்கூடாதா, நான் ஆசைப்பட்டது எதுவும் கிடைக்காதா என நீ யோசிக்க வேண்டாம். ஆசைகள் என்பது மனிதர்களாக பிறந்த எல்லாருக்கும் இருக்கும் தான். ஆனால் ஆசைக்கு ஏற்ற அளவு அதிகப்படியான முயற்சிகளையும் கடமைகளையும் உழைப்புகளையும் முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். ஆசைகள் மட்டும் இருந்து, எதிர்பார்ப்புகள் மட்டும் இருந்து அங்கு வேறு எந்த வேலையும் நடக்கவில்லை என்றால் அதுதான் துன்பத்தை தரும். இப்போது உன் பாரங்களையெல்லாம் விலக்கி வைத்து உனக்குள்ள அமைதியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து தருவதற்கான வேலை வந்துவிட்டது என நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் உன் வீடு தேடி வந்து நிற்கிறேன் என் செல்லமே. நிச்சயமாக உன் மனபாரமெல்லாம் விலகப் போகிறது. நீ சந்தோஷப்படும்படி உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதற்காக தான் நானே உன்னை தேடி வந்துள்ளேன். என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இனி நீ நிம்மதியாய் வாழப் போகிறாய். ஓம் வர